கடந்த ஒரு வார காலத்தில் மட்டும் உலகத்தில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா பெருவெள்ளம், எர்த்குயிக் உள்ளிட்ட விஷயங்கள்னால. அப்படி எந்தெந்த நாடுகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட இங்கே நமக்கு நேரம் இல்லை. மனிதாபிமானம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மரித்து கொண்டே போகிறது. அந்த வகையில் பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான், ரஷ்யா இந்த நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு, அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் சொல்லி மாளாது. சிலது காட்சிகளாக தான் காட்ட வேண்டியது இருக்கும். அப்படி சில காட்சிகள் நம்மக்கிட்ட சிக்கியிருக்கு. டீட்டெயில்டாக பேசுவோம், பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பராக டிசைன் பண்ணி அழகாக கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற நாடு. சமீபத்தில் கூட அந்த நாட்டில் எர்த்குயிக் வந்தது 5.8 அப்படிங்கிற அளவில். இந்த நிலநடுக்கம் ஒரு புறம் இருக்க, பெரிய அளவிலான புயல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஜூன் மாதம்தான் ஏற்படும். ஆனால் 2 மாதத்திற்கு முன்னதாகவே ஏப்ரல் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே புயல் ஏற்பட்டிருக்கு. ஆண்டுதோறும் நம்ம நாடுகளில் எல்லாம் 1 இல்லை 2 புயல் வரும். ஆனால் இந்த பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற நாட்டில் வருஷத்துக்கு 20 புயல்களை மக்கள் சந்திக்கிறாங்க. அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எல்லாமே வீடுகளையே வித்தியாசமான முறையில் தான் கட்டியிருப்பாங்க. புயலால் பாதிக்கப்படாத வகையில் கட்டியிருப்பாங்க. அப்படி இருந்தும் புயலால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க. 3000 கிராமவாசிகள் இதனால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வீடுகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல். அது மட்டும் இல்லை, நாதன் மோர்லி அப்படிங்கிற இடம், அங்கே இருக்கக்கூடிய டெல்ஷூர் ஷுரிவ்காவோ அப்படிங்கிற வாய்க்குள்ளே நுழையில பாருங்கள், அந்த இடத்துல ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. குறிப்பாக துறைமுக நகரங்கள்லாம் இருக்குது. அந்த துறைமுக நகரத்தில் ஒரு கப்பல் ஒன்று சிக்கிக்கிச்சு. அதில் குறைந்தபட்சம் 400 பேர் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கப்பல்ஸ். இது மாதிரி ஒரு 5-6 கப்பல் திடுத்துப்புன்னு ஏற்பட்ட புயலில் அந்த துறைமுகத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ துறைமுகத்துக்கு உள்ளே அவங்க என்ட்ராகணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 10 நாட்டிகள் தூரத்திலிருந்து 100 நாட்டிகள் தூரத்தில் தள்ளி இருக்காங்க. அவங்களால வர முடியல அப்படிங்கிற அந்த மாதிரியான தகவல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. அவங்கள மீட்டுட்டாங்க அப்படிங்கிறது தொடர்பான செய்திகள் எங்கேயுமே கிடைக்கப்பெறவே இல்லை. அப்போ அந்த 400லேருந்து 500 மக்களுடைய நிலை என்னாச்சு அப்படிங்கிறதும் இன்ன வரைக்கும் வெளியில் தெரியவே இல்லை. இது வருந்தத்தக்க செய்தி. இதெல்லாம் விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெருவெள்ள பாதிப்பு தான். இந்த கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் அவங்க சந்தித்திருக்கக்கூடிய இழப்புகள் பற்றி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனிதாபிமான விவகாரங்களுக்கான துணை பொதுச் செயலாளர் டாம் பிளிட்சர் அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். அவர் என்ன சொல்கிறாரு, டைரக்டாக, அதாவது டுராண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்களாம், அந்த ஒட்டிய பகுதியில் டைரெக்டாக 94,000 ஆப்கானிஸ்தானியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகியிருக்காங்க அப்படின்னு. அப்போ பிலிப்பைன்ஸில் 20,000லேருந்து 30,000, ஆப்கானிஸ்தானில் 1,00,000 பேர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் நிறையா களிமண் வீடுகள் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பெருவெள்ளத்தெல்லாம் அவங்களால தாங்க முடியாது, ஏகப்பட்ட சிரமங்களுக்கு உள்ளாவாங்க. ஸோ பிளட்சர் அவர்களுடைய கூற்றுப்படி ஆப்கானிஸ்தானுடைய 31 மாகாணங்களில் இருந்து மொத்தமாக 71 மக்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற வேதனையான தகவல். இது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செய்தி. ஆப்கானிஸ்தானுடைய நிலை அப்படிங்கிறது சொல்லி மாளாது. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் போர் மூண்ட நிகழ்வுகள்லாம் இப்போ இடையில் நடந்தது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் பெருவெள்ளத்தால் ஆப்கானிஸ்தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது, அங்கிருந்து மாதுளம் பழத்தினுடைய ஏற்றுமதி அப்படிங்கிறது பாதிக்கப்படும். நிறையா பழங்கள் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானில் கிடைக்கும். அந்த பழங்களுக்கான ஏற்றுமதி அப்படிங்கிறது எல்லாமே தடைப்பட்டு போகும். மே மாதம் இதுக்கான ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் உணரப்படும். Все такие там. Тут кабель все. Вот здесь эти машины были.
Извиняюсь. இதோடு சேர்த்து அடுத்த நாடான பாகிஸ்தான் மொத்தமாக 55 பேர் வந்து இந்த பெருவெள்ளத்தால் இறந்து போயிருக்காங்க. ஆப்கானிஸ்தான்லையும் பாகிஸ்தான்லையும் மட்டுமே 120க்கும் மேற்பட்டோர் இந்த பெருவெள்ளத்தால் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் ஃபைலாக இருக்குது. இது எல்லாமே ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலாம் நடக்கலை. ஜஸ்ட் வந்து ஒரு 1 வீக், ஏப்ரல் மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து இன்னைக்கு 6-7 தேதி ஆகுது இல்லையா, இந்த டயத்து வரைக்குமே 1 வீக்கில் வந்து இவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்கது. அது மட்டும் இல்லை, இதற்கான எய்டு பொருட்கள்லாம் முன்னாடி வந்து ஐக்கிய நாடுகள் சபை கண்காணித்து அது தொடர்பான செய்திகளை வெளியிடும். ஆனால் ஐக்கிய நாடுகள் சபைக்கு இப்போ நிதி பற்றாக்குறை, யுஎஸ் எய்டு அப்படிங்கிறது கிடைக்காததுனால இந்த மாதிரியான செய்திகள் வெளி உலகத்துக்கு தெரியாமலே போயிடுது. ஸோ இந்த மாதிரியான நாடுகளில் பாதிப்பு ஏற்படும் போது பக்கத்து நாடுகள் உதவி செய்வது அப்படிங்கிறது வழக்கமான நிகழ்வு தான். ஆனால் இந்த முறை யுஎஸ் எய்டு அப்படிங்கிறது கிடைக்காததுனால ஐக்கிய நாடுகள் சபையிலேருந்து பெரிய அளவிலான குரல்கள்ங்கிறது ஒழிக்கப்படவே இல்லை. காரணம் என்னென்னா, டொனேஷன் கொடுக்கணும்ல. அப்படி ஒரு வாய்ப்பை வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு இப்போதைக்கு இல்லை. அதனால தான் அடிக்கடி சொல்கிறோம், ஐக்கிய நாடுகள் சபை இருந்தென்ன இறந்தென்ன அப்படின்னு. ரஷ்யாவினுடைய தாகேஸ்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அங்கே இருக்கக்கூடிய கார், வீடுகள், இது எல்லாமே வந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகக்கூடிய காட்சிகள் அரங்கிறது. ரஷ்யா வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான கண்ட்ரி அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு இயற்கை பேரிடர் வந்தது அப்படின்னா அந்த நாட்டுக்கும் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரஷ்யாவிலிருந்து இப்போ தொலை தூரத்தில், இப்போது நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலை எப்படின்னு நமக்கு தெரியும். அதே தமிழ்நாட்டினுடைய சொர்க்க பூமியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ரஷ்யாலையும் இருக்குது. அப்படி ரூரல் ஏரியாவில் அதிகமான அளவில் ரஷ்யாவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல். நியர் ஜார்ஜியா வரைக்குமே இந்த சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரதான நீர்த்தேக்கம் டோட்டலாக வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படின்னு, அது தொடர்பான ஏரியல் வியூ ஷாட் ஒன்று பார்த்தேன். அந்த நீர்த்தேக்கத்தில் இருந்து தண்ணீர் வந்து அடித்து வெளியேற்றிட்டு போகக்கூடிய காட்சிகள். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே அந்த நீர்த்தேக்கம் முழுவதுமாக தண்ணி இருந்தது. நீர்த்தேக்கம்னா என்ன, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டேம். அந்த டேமில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே உடஞ்சி தண்ணி வெளியில் போயிருக்கு. அப்படின்னா என்ன, சரியான நேரத்தில் நம்ம செம்பரம்பாக்கம் ஏரி மாதிரி அதை திறந்து விடாமல் விட்டுருக்காங்க. அதன் காரணமாக வந்து என்னென்னா, அந்த நீர்த்தேக்கம் மழையால் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைஞ்சு தண்ணி வந்து அடிச்சுட்டு ஓடி இருக்குது. இதில் நீர்த்தேக்கமே உடஞ்சி போச்சு அப்படிங்கிற செய்தி. அது தொடர்பான காட்சிகள் பார்க்கும்போதே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இது மட்டும் கிடையாது, மக்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது இல்லாமல் தவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, தங்க வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு. முக்கியமாக கார்கள், விலை உயர்ந்த கார்கள் எல்லாமே அடிச்சுட்டு போன காட்சிகள், அது எல்லாமே வந்து சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே அரங்கேறுது. மக்களுக்கு இயல்பு வாழ்க்கை அப்படிங்கிறது முற்றிலுமாக முடங்கிருச்சு. முக்கியமாக ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை, உணவு, உடை, இருப்பிடம் தானே. அது எதுவுமே வந்து அந்த இடத்துல இல்லை அப்படிங்கும்போது அந்த இடம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் தான் தள்ளப்படும். Заходит вот в эту дырочку, видите, и выходит вода полностью отсюда. Здесь асфальт уже в натуре закончился, можно сказать. Здесь снизу вообще ничего нету. Вау! Я что, получается, на воздухе, что ли? Соскакиваю. Ну это очень эпично смотрится, это такое зрелище интересное. Короче, как-то так. Скоро еще будут дожди, мне кажется, еще больше. Поэтому, мне кажется, скоро снесет 100%, потому что вода снизу проходит, глина вся уходит, и, соответственно, это может снести, короче, полностью дорогу. Потому что, когда эта дырка забивается, вот эта вот вся вода, она начинается переливать сверху. Эти вообще отморозки бесстрашные наши. Из дороги не будут они летать, будут, мне кажется, балки поставить, через балки будут ездить. இது எல்லாத்தையும் தாண்டி பாகிஸ்தானுக்கு இன்னும் மழை வந்து முடியலை அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அதாவது இது வந்து வெயில் காலம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ நேற்றைய தினம் வந்து சென்னையில் பெரிய அளவில் மழை பெஞ்சதில்ல, அது மாதிரி பாகிஸ்தானில் கோடை மழை இப்படி ஏன் வெளுத்து வாங்குது அப்படின்னு தெரியல. கைபர் பக்துன்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாகாணம், அங்கே இருக்கக்கூடிய ஸ்வாட் அப்படிங்கிற பகுதி, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி எல்லாத்துலேயுமே கனமழை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது. கோகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டங்களை சேர்ந்த இடங்களில் வந்து மக்கள் வந்து விழிப்போடு இருங்க, எப்போ வேணாலும் பெருவெள்ளம் ஏற்படும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு சொல்லி மிரட்டியிருக்காங்க. ஏற்கனவே அந்த இடத்துல வந்து
46 பேர் இறந்து போயிருக்காங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் மக்கள் வந்து எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியல. ஏன்னா பாலங்கள் எதுவுமே இல்லை, அதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டதுனால ஒவ்வொரு இடத்துலையுமே பிளாக்கிங் இருந்துக்கிட்டே இருக்குது, பெரும் பள்ளம் ஏற்பட்டிருக்கு. இதை தாண்டி வந்து மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எவாக்யூட் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான விஷயமா இருக்குது. இது இங்கே மட்டும் கிடையாது, பிலிப்பைன்ஸில் தொடங்கி ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இப்போது ரஷ்யா வரைக்கும் இதே மாதிரியான சுச்சுவேஷன் நிலவுது. ரஷ்யாவிலாவது மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அவங்க தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆப்கானிஸ்தான்லேயோ பாகிஸ்தான்லேயோ பிலிப்பைன்ஸ்லேயோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இல்லை. பக்கத்து நாடுகள் தான் உதவணும். அதற்கான சுச்சுவேஷனை யூஎன் ஏற்படுத்தி தரணும். ஐக்கிய நாடுகள் சபை இந்த இடத்துல இறங்கி வந்து உதவி செஞ்சாங்கன்னா மட்டும்தான், இல்லை மற்ற நாடுகள்கிட்ட உதவிகள் கேட்டு இந்த சம்மந்தப்பட்ட நாடுகளுக்கு உதவி செஞ்சாங்கன்னா மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்பை உலகம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாரா இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். நீங்க உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குனீங்கன்னா உங்களை உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாரா இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை, ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333.